வணக்கம் கோவிந்தன்ஸ். நிறைய பேர் டிஎம்ஸில் கேட்குறீங்க, வீடியோவில் நீ காலை என்ன பண்ணுவேன் மதியம் என்ன பண்ணுவேன்லாம் காமிக்கவே மாட்டேன், வெறும் சாயந்தரத்துக்கு மேலே தான் வீடியோவே போடுறேன், அது வரைக்கும் என்ன வேலையில் முட்டை விட்டுன்னு இருப்பியான்னு கேட்குறீங்க. மன்னிச்சிடுங்க, என்னால் வேலையில் வீடியோ எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் கொஞ்சம் கிளிப்பாக தான் எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் கண்டிப்பாக போடுறேன். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் ஒரே களைப்பு ஏதோ ஒன்று டயர்டு. சரி, டைட்டாக ஒரு உரக்கத்தை போட்டு சரி நம்மளுக்கு தான் சுகர் கிரேவிங்ஸ் பிச்சுக்குமேன்ட்டு ஒரு 5-6 முட்டாயை உள்ளே இறக்கணும். அதுவும் வெறும் முட்டாயில் தேன் முட்டாய். அதுக்கப்புறம் என்ன, நம்ம அண்டா ரொட்டி சுனில் வரேன்னாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், எப்போதும் போல சங்கீத சோரங்கள் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேயோ வெளில போகணுன்னா சரி வாடா போகலாம், நானும் போனேன். வண்டியை எடுத்தான், ஸ்ட்ரைட்டாக ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற பார்க்கிங்கில் வண்டியை விட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளூர் விட்டு வந்தார். இவனுக்கு 2 பேரும் ஆல்ரெடி பேசி வச்சிட்டானுங்க எங்கே போகணுன்னு. சொல்லணும்ல, சொன்னால் வரமாட்டோம்ல. சரி எங்கே போகிறோம், கண்டிப்பாக பாரிஸாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி பாரிஸில் இருக்கிற 1834 கடையை பார்த்துட்டோம். ஆனால் இன்னைக்கும் அதே பாரிஸ் தான். நேத்தாவது பரவாயில்ல, சுத்ததான் விட்டானுங்க. இன்னைக்கு என்னடா எல்லாத்தையும் வாங்குறீங்க, அதுவும் இவனுங்க என்னதான் பிளான் பண்ணுறாங்க, கூட்டின்னு போகிறானுங்க, இப்போ கடையை பார்க்குறானுங்க. நேத்தாவது பார்த்துன்னு இருந்தானுங்க, இன்னைக்கு ஏதோ பொருள்லாம் வாங்குறானுங்க. என்ன பண்ணுறான்னு ஒன்றும் சொல்லவும் மாட்டாங்க, ஒன்றும் புரியவும் மாட்டுது. இதில் வேற இந்த அண்டா ஊட்டி சுனில் ஒன்று சொன்னான், மச்சான் நான் வீடியோவில் நல்லா தெரியும்னு என்ன நல்லா எடுறான்னா. அவனே தான் சொல்கிறான், மச்சான் நம்ம இந்த மாதிரி வெளிலலாம் போகிறது யார்கிட்டையும் சொல்லிக்காதரான்றான். இல்லை எனக்கு புரியல, நீ ஜோக்கரா நான் ஜோக்கரா? இதெல்லாம் பரவாயில்ல. கடைசியில் மூடியை தூக்க விட்டான். உங்களுக்கு சுனில், உதயா இந்த 2 பேர்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்கள தட்டி விடு, தனியாக ஆட்டி விடு. மீண்டும் சந்திக்கலாம். டாடா, குட் பை.